ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. நீங்கள் நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி தி எட்டர்னல் வார்ன்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து 2 வாரம் ஆயிருக்கலாம். அதை பற்றி நம்ம கம்ப்ளீட் டீசர் பிரேக்டவுன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணுது. 2 விதமான ஃபேன்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகுபலி மூவி பார்க்குறவங்களும் அப்புறமா அனிமே லவர்ஸ்ன்ற 2 விதமான ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. நம்ம பாகுபலின்ற எப்பிக்குன்ற மூவி பார்க்கும்போதே தெரியும், அதில் 2 பார்ட்டையும் மர்ஜ் பண்ணி போட்டோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு அடிச்சது தான் ட்விஸ்ட்டே வச்சாங்க. பாகுபலி தி எட்டர்னல் வார்ன்ற புது படம் வர மாதிரி இந்த நம்ம பாகுபலி வந்து ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒரு இது போகிற மாதிரி தான் இந்த மூவி ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு அனிமே ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம பாகுபலின்ற மூவி எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவிலேயே 1000 crores மேலே அடித்த ஒரே மூவினா ஃபஸ்ட்லேயே இருக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம பாகுபலி தான் ஃபஸ்ட்டு மூவி 1000 crore அடித்தது நம்ம இந்தியாவிலேயே. 2 மூவியை மர்ஜ் பண்ணி நம்ம ராஜமௌலி எடுத்த நம்ம பாகுபலி 2 மூவியை மர்ஜ் பண்ணி ஒரு பேன் இண்டியா மூவினா என்ன, ஒரு மூவியை 2ஆக பிரித்து ஒரு பேன் இண்டியன் மூவினா என்னன்னு காமிச்சதுன்னா அது நம்ம இதுதான். நம்ம பாகுபலிக்கு விஎஃப்எக்ஸ்னால் ஒன்றும் புதுசு கிடையாது, அது எப்பயுமே இருக்கிறது தான். ஏன்னா அந்த பாகுபலின்ற ஸ்டோரியே அப்படியே ஒரு கிக் ஆஃப் பண்ணி ஒரு அனிமே ஸ்டைலில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த அனிமே ஒன்றும் நம்ம பாகுபலிக்கு புதுசு இல்லைங்க. பாகுபலி த லாஸ்ட் லெஜெண்ட்ஸ்னு இதுக்கு முன்னாடியே ஒரு அனிமே வந்திருக்கு. அது 3 சீசனாக வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அது 3 சீசன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அதை ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறமா இன்னொன்று இந்த பாகுபலி த க்ரௌன் ஆஃப் பிளட்ன்ற இன்னொரு இதுவும் ரிலீஸ் பண்ணாங்க. இதுங்க 2மே ஆல்ரெடி ரிலீஸ் ஆகியும் நம்மளோட இந்த மூவிக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு இருக்குது, இதுங்களுக்கெலாம் இல்லாத ஹைப் ஏன் இதில் இருக்குன்னா, நம்ம ராஜமௌலி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு இதுக்காக 120 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் மூவி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பட்ஜெட் 400 கோடி பட்ஜெட்னால் அதில் 3/4 இதை நம்ம ஆக்டர்ஸ்க்கே கொடுத்துட்டு மீதி 1/4 வச்சு நம்ம படம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா 120 கோடி மொத்தமாகவே அனிமேக்கு மட்டுமே இந்த 120 கோடியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 120 கோடியை வச்சு ஒரு மூவி பண்ணுறாங்கன்னா அது ஒரு அனிமே ஸ்டைலில் நம்ம இந்தியன் மூவிலே ஃபஸ்ட் டைமு இவ்வளோ காசு கொடுத்து ஒரு அனிமே ஸ்டைலில் ஒரு மூவி பண்ணுறதுனா இதான் ஃபஸ்ட் டைமு. இது ஃபுல்லாகவே தேவாஸ்க்கும் அசுராஸுக்கும் உள்ள இதில் நம்ம பாகுபலி போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஒரு சீன் நோட் பண்ண தெரியும், நம்ம இப்போ இந்த அசுரான்ற இவன் வந்து கையில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். எல்லாமே ஒரு இது மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஆர்கேஸ்ன்ற ஒரு அனிமே இதில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அவங்களாம் ஆர்கேஸ்ன்ற அனிமே இதை மேக் பண்ணாங்களே, அவங்க தான் இதே மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒத்து பார்த்தா தான் தெரியும், ஒரு ஆயில் மாதிரி இந்த ஃபீல் கிடைக்கும், ஆயில் பெயிண்டிங்கிற ஃபீல் கிடைக்கும். இதுங்களுக்கெல்லாம் இருந்த அளவுக்கு ஏன் இந்த ஹைப் இதுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள அந்த அனிமே ஸ்டைல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம பாகுபலியில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான புது ஸ்டோரி அந்த பாகுபலி கேரக்டர்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அவங்க இந்த மாதிரி மூவிஸ் இந்த மாதிரி அனிமே ஸ்டைலில் பண்ண வரும்போது அவங்க என்ன எமோஷன்ஸ் ஷோ பண்ண வராங்கன்றது கிளியராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணல. அதனாலேயே இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு எதிர்பார்க்கல. ஏன்னா இதில் ஒழுங்காகவே அந்தளவுக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அனிமேஸ்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கவே முடியாது. இந்த அனிமேயில் அந்தளவுக்கு இதுவுமே இருந்திருக்காது. சும்மா ஒரு ஓடிடிக்காக ரிலீஸ் பண்ணுறோம், கம்மியான பட்ஜெட்டில் பண்ணணுன்னு தான் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட அந்த மூவி எடுத்துக்கிட்டோன்னா தி எட்டர்னல் வார்ன்ற மூவி வந்து கம்ப்ளீட்டாகவே டோட்டலாக இதுக்காக செலவு பண்ணப்பட்டது. நம்ம பாகுபலின்றது பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கனெக்ட் அதிகமாக உள்ள ஒரு மூவி, அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த எமோஷ்னல் கனெக்ட்ன்றது நம்ம பாகுபலிக்கு ரொம்பவே நல்லாவே சூட் ஆகிருக்கும். அந்த எமோஷ்னல் கனெக்ட்ன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அப்புறமா நம்ம ராஜமௌலி நம்ம பாகுபலி எழுதுறதுக்கு முன்னாடி மகாபாரதம் வச்சு தான் ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற நல்ல லைன்ஸும் கிடைக்கல ஒழுங்காக. நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே அதை வச்சு ஒரு சீரியல் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த மகாபாரதம் வச்சு. ஏன்னா நம்ம ராஜமௌலிக்கு இவ்வளோ இல்லை. அப்புறமா அவர் இந்த படத்துக்காக எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 400 crores. அந்த காலத்தில் 400 crores வந்து இந்த மகாபாரதம்ன்ற மூவிக்காக வச்சோன்னா இது அந்தளவுக்கு ஓடாது, மக்கள்லாம் இது சீரியலாக பார்க்கறதுக்கு தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க.
ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இது தான் நம்ம ராஜமௌழி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அப்புறமா கம்ப்ளீட்டாக ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. அப்புறமா என்னடா இது மகாபாரதத்தை விட ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சு மகாபாரதத்தை ப்ளாட்டாக எடுத்து அந்த மகாபாரதத்தை வச்சு ஒரு புது ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணது தான் நம்மளோட பாகுபலி. அதை வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பார். ஏன்னா மகாபாரதம்ன்றது அதில் இன்க்ளூட் ஆகிருக்காது. மகாபாரதத்தோட அந்த பிளாட்டு அந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட பேஸ் பாயிண்ட்டை வச்சு உருவாக்குனது தான் நம்ம பாகுபலின்றது. நீங்கள் நிறையா சீன்ஸில் நோட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம பாகுபலியை தான் கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் தாண்டி பல சதினால் அவர் இறந்து போவார். இத்தனை பிரச்சனை தாண்டி பிட்ரேயல் இந்த மாதிரி பல பிரச்சனையை தாண்டி அவர் சதினால தான் இறந்து போவார். அப்புறமா அந்த எமோஷ்னல் கனெக்ட்ன்றது நம்ம பாகுபலிக்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரபாஸ் வந்து அந்த இதை இழுக்க வரும்போது அவர் மூஞ்சி மாதிரி உள்ள ஒரு சாயலை பார்த்தோன்னே அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி வந்து அந்த பாகுபலின்ற பேர் சொல்லி இழுக்கும் போதே அவங்களுக்கு பயங்கர பவர் மாதிரி கிடைக்கிற மாதிரிலாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கோம். அப்புறமா நம்ம பாகுபலின்ற மூவி இந்த ஈட்டில் ஓரன்றது கண்டிப்பாக 2 பார்ட்டாக பிரிஞ்சு வர்றதுனால நல்ல வரவேற்பு தரும்னு தான் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து அசுராஸ் வந்து பாகுபலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகுபலிக்கும் இந்திராவுக்கும் நடக்கிற போட்டி மாதிரி தான் இதில் காமிக்கிறாங்க. நம்ம இந்திராவுக்கும் பாகுபலிக்கும் நடக்க போகிற போட்டி மாதிரி தான். அசுராஸ் வந்து பாகுபலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்திரா வந்து சொல்லுவார் பாகுபலியை பார்த்து, பாகுபலி எப்படி உங்ககிட்டேருந்து காப்பாற்றிங்க போகிறீங்கன்னு கேட்கும்போது நம்ம பாகுபலி சொல்லுவார், இந்திரா நீ என்ன எப்படி என்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட தான் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இது இந்திராவுக்கும் பாகுபலிக்கும் சண்டை போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாபாய், see you.